ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்கழி திங்கள் அல்லவா, மாதங்களில் மார்கழி, மலர்களில் மல்லிகை, இந்த மாதிரியெல்லாம் இந்த மார்கழி மாதத்துக்குன்னு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் தனுர் ராசி மண்டலத்தில் டிசம்பர் 16 முதல் ஜனவரி 14 வரை சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இதே மார்கழி மாதத்தில் 23/12 புதன் என்ற கிரகம் தனுர் ராசிக்குள் நுழைகிறார். மேலும் 20/12 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் இந்த தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார். எனவே சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுமே தனுர் ராசி மண்டலத்தில் குருவின் பார்வையை பெறப்போகிறது. மேலும் ராகு கேது அச்சுக்களுக்குள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சனி என்ற கிரகம் அதே மீனராசியில் இருக்கிறார். மேலும் குரு என்ற கிரகம் வக்ரகதியில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக நிலைகள் இந்த மார்கழி மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். கடகராசியை எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அந்த அஷ்டம சனி எல்லாம் விலகி விட்டது, பாக்கிய சனி நல்லா வந்துருச்சு. ஆனால் எங்களுக்கு எதுவுமே இன்னும் பெருசாக வரலை. எதிர்பார்த்து காத்திருந்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல போய் குரு மறைஞ்சிருச்சு, அதுதான் உங்கள் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இது இவங்களுக்கு மைனஸ் கொடுக்குது அப்படின்னா, என்னுடைய கணக்கு பிரகாரம் இதில் நமக்கு ப்ளஸ்ஸு ஒரு 80% இருக்குது, மைனஸ் ஒரு 20% இருக்குது. இது என்ன மைனஸ் 20% அப்படின்னு பார்த்தோம்னா, பர்டிகுலராக அந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஓரளவுக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே அவங்களுடைய அந்த வருமானம், இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஒரு இடத்தில் முடக்கமாகி விட்டது. ஆனால் விரயமாகலை, அது நஷ்டமாகலை, கையை விட்டு போகலை. அது ரொம்ப சீக்கிரமே அவர்களுக்கு திரும்ப வரும். இப்போ நடுவில் ஏதோ ஒரு சின்னதாக ஏதோ ஒன்று வந்தது, அது ஒரு நல்ல ஒரு சாப்பாடை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நபருக்கு ஒரு சின்னதாக ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை கொடுத்தால் எந்த அளவுக்கு அப்படிங்கிறதோ அந்த மாதிரி தான். அது அவர்களுக்கு முழுதாக பத்தலை. ஆனால் இந்த 12ஆம் இடத்துல இருந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, 9ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார். இப்போ ஒருவேளை இந்த ராகுவுக்கு குரு பார்வை இல்லைன்னு வச்சுக்குவோம், எந்த அளவுக்கு இவர்கள் சிக்கி சின்ன பின்னமாக சீரழிந்திருப்பார்கள் அப்படின்னா அதை நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, டச்வுட் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை யாருக்கும் வரக்கூடாது. 8ஆம் இடத்தில் ராகு சொந்த நட்சத்திரத்தில், குறிப்பாக பார்த்தோம்னா அது பூச நட்சத்திரத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டரான சிச்சுவேஷன். ஆனால் அந்த குரு பார்வை அப்படிங்கிறது பல இடங்களில் அந்த ராகுவை நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்காத அளவுக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறது. இப்போ இதை தவிர இவங்களுக்கு என்னென்னா, இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இவர்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ அந்த 6ஆம் இடத்துல பார்த்தோம்னா இவர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் சூரியனும் செவ்வாயும் நல்லது பண்ணோம். ஆனால் புதனும் சுக்கிரனும் நல்லது பண்ணாது. ஆனால் குருவின் பார்வையில் விழுந்ததனால் இந்த இடத்துல புதனும் சுக்கிரனும் சேட்டை பண்ண முடியாது. புதன் குறிகாட்டக்கூடிய 3ஆம் இடம், இப்போ சகோதரம், தைரியம், வீரியம், வெளிநாட்டு தொடர்பு. சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய 4ஆம் இடம், சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய 11ஆம் இடம். இப்போ லாபம், வீடு, வீட்டு மனையை வைத்து கடன் வாங்குவது, அதன் மூலம் வேறொரு கடனை அடைப்பது, அப்போ ஒரு கடன் வாங்குவதற்கு இன்னொரு கடனில் போய் மாட்டிக்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களை பொதுவாக 6ஆம் இடத்தில் கடகராசிக்கு புதன் சுக்கிரன் அதிகரிப்பார். அப்படின்னாலும் குருவின் பார்வையில் விழுந்து விட்டதனால் இவர்களை போய் ஒரு இடத்தில், ஒரு விஷயத்தில், ஒரு கடனில் இந்த புதன் சுக்கிரனால் சிக்க வைக்க முடியாது. இது 6-12 பரிவர்த்தனையாக வருகிறது அப்படிங்கிற மாதிரி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பக்கத்தில் இதே செவ்வாயும் சூரியனும் 6ஆம் இடத்தில் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை இவர்களுக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது என்னென்ன, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், போட்டித் தேர்வுகளில் வெற்றி,
இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ ஒரு கடனை வாங்கி நாம் ஒரு கடனை அடைப்பதற்கு பதிலாக ஒரு தொழிலில் சம்பாதித்து, இல்லை அரசாங்கத்தில் ரொம்பவும் கம்மி வட்டிக்கு ஒரு கடனை வாங்கி தேவையில்லாத நிறைய விஷயங்களை தீர்த்து கொள்வது. அந்த கொஞ்சம் கம்மி வட்டிக்கும் நம்ம ஏன் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது குழந்தைகளுடைய வெளிநாட்டு பயணம், அவர்களுக்கு தொழில் அமைத்து கொடுப்பது, இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கு, இல்லை ஒரு இடத்துல போய் ஒரு வீடு கட்டுவது, இல்லை ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இன்னொரு இடம் வாங்குவது, இந்த மாதிரி இடத்துக்கு கொஞ்சம் சின்ன சின்ன லோன் வாங்கினாலும் அதனை ஒரு பாதுகாப்பான, ஒரு சேஃபான, பிரச்சனை இல்லாத வீட்டு வாசல்ல ஒரு நபர் வந்து நின்று கொடுத்த பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு எல்லாம் நம்மை அவமானப்படுத்தாத. ஏன்னா இதுக்கு முன்னாடி நாம் அந்த மாதிரி அவமானங்களை, கெட்ட பெயர்களை சந்தித்தோம். இந்த மாதிரியான தொல்லைகள் எல்லாம் இல்லாத ஒரு சேஃப் ஜேர்னியாக இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தான் இவர்களை பாதுகாக்கிறார். இவர்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இதுக்கு முன்னாடி என்னாச்சு, கடகராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மறைத்து வைத்து கொள்வது, ஒழித்து கொள்வதெல்லாம் கிடையாது. படபடபடன்னு பேசிடுவாங்க. ஆனால் இதற்கு முன்பு இவர்கள் பேசி நடக்காத விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இவர்கள் பேசாமலேயே அந்த புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி அந்த விஷயத்தை முடித்து விடுவார்கள். இப்போ இந்த மார்கழி மாதத்தின் முடிவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கிரன் என்ற கிரகம் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறது. செவ்வாய் என்ற கிரகமும் 7ஆம் இடத்துக்கு வரும். சூரியனும் 7ஆம் இடத்துக்கு வரும். 7ஆம் இடத்தில் உச்சமடையக்கூடிய அந்த செவ்வாய் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகமான பஞ்சமகா புருஷ யோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் வந்து அமர்ந்து இவர்களை ஒரு பராக்கிரமசாலிகளாக, இவர்களை தைரியம் நிறைந்தவர்களாக, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு இவர்களை நன்றாக தூக்கி கொடுக்கும். இப்போ கடகராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய 7ஆம் அதிபதி பாக்கியத்தில், கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் குருவின் பார்வையில், அப்போ ஒரு ப்ளஸ்ஸாகத்தான் இருக்கிறது. வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நோய்களிலிருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்து அமரப்போவதனால் இந்த ஒபேசிட்டி, ஓரளவுக்கு இந்த ஃபேட்டு, சுகர், இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் செக்கப் எடுத்துக்கொள்ளணும். இந்த 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தில் வந்து அமரப்போகக்கூடிய சுக்கிரனையும் பார்க்கிறார். அப்போது எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமாதானம் கிடைக்கும். குழந்தைகள் கல்வி ஸ்தானத்தை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 2ஆம் இடத்தில் கேது. அப்போது வழக்கமாக நானும் புக் எடுத்தேன் படித்தேங்கிற மாதிரி இல்லாமல் அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமாக ஒரு தெளிவு, ஒரு ஞானம் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சார் எல்லாம் நல்லா தான் சார் சொன்னீங்க, அது என்ன சார் வீடியோவில் வந்து நம்பர்ஸ் வரிசையாக போட்டிருக்கிறீங்களே 2 3 4 5 6, ஏதோ மொபைல் நம்பரை வந்து நீங்கள் பாதி எழுதிட்டு பாதி எழுதாமல் விட்டுட்டீங்களா, என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்கத்தான் போகிறார். அதற்குண்டான பதிலை நான் இப்பொழுது சொல்லுகிறேன். கடகத்துக்கு 2ஆம் அதிபதி சூரியன், 3ஆம் அதிபதி புதன், 4ஆம் அதிபதி சுக்கிரன், 5ஆம் அதிபதி செவ்வாய், 6ஆம் வீட்டில். இப்போ 2 3 4 5 கூட்டணி 6ஆம் வீட்டில் 6ஆம் பாவத்தின் அதிபதியின் பார்வையில். இதைத்தான் நாங்கள் அப்படி போட்டிருக்கோம். இதில் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் இந்த பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன். இதை பற்றி தெளிவாக ஒரு டீட்டெயில்டாக ஒரு காணொளி இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது. ரொம்பவும் சீக்கிரத்தில் அந்த காணொளி எங்களது இந்த சேனலில் வெளியாகும். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.